டைட்டில் நான் போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன டைட்டில் சொன்னேன்? அப்பாக்கலிப்ஸ். என்னது அப்பாக்கலிப்ஸ் அப்படின்னா வெளிப்பாடு. என்னது வெளிப்பாடு? ரெவலேஷன். ஆமென். என்ன வெளிப்பாடு? உலகத்தில் நிறைய பேருக்கு நிறைய வெளிப்பாடு செய்து கிடைக்குது. பாவமான வெளிப்பாடுகள் நிறைய கிடைக்குது. ஆனால் வேதாகமத்தில் வரப்போகிற காரியங்களை குறித்து, இனி வரப்போகிற சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு 100 வருடம் இந்த உலகம் இருக்கும் என்பது போல நாம் வாழாமல், இதோ சீக்கிரத்தில் வருகிறேன் என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்பதற்கான அடையாளங்களை அவர் சொல்லிவிட்டு சென்றார். அந்த அடையாளங்கள் எல்லாம் இன்றைக்கு நம் கண் முன்னாக கண்கூடாக நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளை பார்த்து பார்த்து பழகிவிட்டதால் இவைகள் அடையாளமாகவே நமக்கு என்ன செய்யவில்லை, தெரியவில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் இன்னைக்கு சொல்ல போகிற சில காரியங்களாம் ஆமால்லன்னு தோணும். ஆனால் நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது என்னவாவே நமக்கு தெரியல. பழகி போயிடுச்சு பாஸ்டர். என்ன ஆகி போச்சு? இதுதானே பாஸ்டர் காலத்தின் கொடுமை. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்ககிட்ட போய் இன்னைக்கு நடக்கிற ஒரு சம்பவத்தை சொன்னால் ஜெர்க்காயிருவான். இப்படியா நடக்குது அப்படின்னு. ஏன்னா 50-100 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நடக்கவே இல்லை. இதெல்லாம் அவங்க என்ன செய்யவே இல்லை, கேள்விப்படவே இல்லை. அவர்கள் கேள்விப்படாததை நாம் என்ன செய்கிறோம், கேள்விப்படுகிறோம். அவர்கள் கேள்விப்படாததை நாம் அனுபவிக்கிறோம், நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம், இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே திருச்சபை அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. We need to know something that is much more important than any other things in this world, or much more important than any other teachings in this world. இந்த உலகத்தில் இன்றைக்கு சபைக்குள்ளே உபதேசிக்கப்படுகிற எந்த காரியத்தை குறித்தும், எந்த காரியத்தை விடவும் அதிகமாய் திருச்சபை அறிய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அதிகமாய் திருச்சபை அசட்டை செய்திருக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை வேளையில் நம்ம பாடணும், அமைதியாக இருக்க இது காலமா, சொத்து சுகம் சேர்க்க இது காலமா, வேஷமாக வாழ இது காலமா. கேட்டு பாருங்க, இது காலமா? பைபிள் என்ன சொல்லுது? இது அந்த காலம் இல்லை. அல்லேலூயா. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிற காலமாய் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இனி காலம் செல்லாது. இனி ஒரு பெரிய, இனி அடுத்த தலைமுறை அல்லது ஒரு 50 வருஷம் 100 வருஷம் நான் நம்பவில்லை. ஏனென்றால் இன்னைக்கு நடக்கிற அத்தனை அடையாளங்களும் மிக தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறதை காண்பிக்கிறது. ஒரு அடையாளம் கூட நிறைவேறாத காலத்தில் பவுல் சொல்றாரு, நாம் எல்லாரும் மரிக்க போவதில்லை. என்னதில்லை? நாம் எல்லாரும் மரிக்க போவதில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேகத்தில் என்ன செய்ய போறார்? வரப்போறார். நாம் எல்லாரும் ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவோடு கூட இருப்போம். எப்ப? அடையாளங்கள் எல்லாம் நடக்காத போதே. இன்னும் சொல்ல போனா சில அடையாளங்கள்லாம் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்படாததற்கு முன்பே அவர் என்ன சொல்லுகிறார்? நாம் எல்லாரும் எங்க இருப்போம்? அப்போ முதல் நூற்றாண்டு திருச்சபை இந்த உலகத்திலே 2000 ஆண்டுகள் திருச்சபையை கட்டி காக்க வேண்டும் என்று என்ன செய்யவில்லை, ஆயத்தப்படவில்லை. இயேசுவை சந்திக்க ஆயத்தப்பட்டது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் கேட்பாங்க, பாஸ்டர் அடுத்த தலைமுறைக்கு நம்ம ரெடி ஆக வேண்டாமா? இந்த தலைமுறை இயேசுவை சந்திக்க ரெடி ஆகட்டும், ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தலைமுறை நல்லா வளரும். ஆமென். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? we are preparing for the next generation. நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பேர பிள்ளைகளுக்காக நாம் திட்டம் தீட்டி கொண்டிருக்கிற இந்த வேளையில ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? உன் சந்ததி ஒருவேளை இன்னும் 50 வருஷம் இருக்கணும் அப்படின்னு இருந்தா நல்லா இருக்கும். அல்லேலூயா. நீ இப்போ எப்படி இருக்கிற அப்படின்னா, அடுத்த தலைமுறையை பத்தி கனவு கண்டுகிட்டு இருக்கிற. இப்போ என்ன ஆகுதுன்னா, உன் தலைமுறையும் வீணாகுது, உன்னுடைய பிள்ளைகளும் வீணாகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. The early church gathered together to worship every day.
ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிப்பதற்கு திருச்சபை கூடியது. ஏன் கூடியது? ஒவ்வொரு நாளும் அவர்கள் எதை எதிர்பார்த்தார்கள்? ஒவ்வொரு நாளும் கம்யூனியன் எடுத்தான். ஏன் கம்யூனியன் எடுத்தான்? அவன் ஒவ்வொரு நாளும் அவர் வரும் வரை இதை செய்ய சொல்லியிருக்காரு. அதனால சீக்கிரத்தில் என்ன செய்ய போறாரு? வரப்போறாரு. ஐம் கோயிங் டு டேக் எவ்ரிடே கம்யூனியன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அப்பம் பிடிக்கிறதுல அந்யோன்யத்திலும் ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள். பட் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? நம்ம மாசத்துக்கு ஒரு தடவை கம்யூனியன் எடுக்கிறோம். அடுத்த தலைமுறை ஒருவேளை ஆண்டோடைய வருகை தாமச்சா வருஷத்துக்கு ஒரு தடவை கம்யூனியன் எடுத்தால் போதும். இப்பயே ஆல்ரெடி சிபிஎம் சர்ச்செல்லாம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கம்யூனியனு. அல்லேலூயா, சொல்லுங்க ஐயா. எங்கே போய் கொண்டிருக்கிறது திருச்சபை? சுத்திகரிப்புக்கு பதிலாக, அனுதின பரிசுத்த வாழ்வுக்கு பதிலாக வருடத்துக்கு ஒரு முறை பரிசுத்தமாய் வாழ்ந்தால் போதும். வருஷத்துக்கு ஒரு முறை நீ 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து கம்யூனியனுக்கு வந்தா போதுன்ற நிலைமை வந்துருச்சு. இன்றைக்கு எவ்ரிடே கிறிஸ்டியன் லைஃப் மாறிட்டு எவ்ரி இயர் கிறிஸ்டியன் லைஃப் ஆயிடுச்சு. எப்படி? ஒவ்வொரு வருடமும் 1ஆம் தேதி கிறிஸ்தவ வாழ்க்கை புதுப்பித்துக் கொள்வோம். என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு வருடமும் 1ஆம் தேதி புதுப்பித்துக் கொள்வோம். பழைய வாழ்க்கையை வாழ்வோம் அந்த வருடம் முழுவதும். மறுபடியும் 1ஆம் தேதி ஜனவரி வந்த உடனே கண்ணீர் விட்டு ஒப்பு கொடுப்போம். எப்படி ஒப்பு கொடுப்போம்? சொல்லுங்க. எங்கேயா போகுது நம்ம வாழ்க்கை? அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொல்லாரு, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு வந்தால் இப்ப நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில இயேசு வந்தால் நான் பரலோகத்துக்கு போவேனா அப்படின்ற கேள்வி எனக்கு இப்ப மிகப்பெரிய கேள்வி. இன்னைக்கு இயேசு வந்தா, இப்ப நீங்க கேட்டு பாருங்க, உங்க நெஞ்சில கை வச்சு கேட்டு பாருங்க. இன்னைக்கு இயேசு வந்தா, இப்ப வந்தா என்ன கூட்டிட்டு போவாரா, என்ன விட்டுட்டு போயிடுவாரா? என்ன கேட்க மாட்டேங்கிறீங்க பாதி பேரு? கேளுங்க, இப்படி கேளுங்க. டே, உன்னை கூட்டு போவாராடா, விட்டு போயிடுவாரா? என்னங்க இப்படி பயப்படுறீங்க? இன்றைக்கு நீ மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கழிப்பாய் வாழ ஆசைப்படுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கழிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு, நித்தியத்தை. You are going to spend your eternity somewhere. பரலோகமா இருக்கணும், இல்லாட்டி எங்க இருக்கணும்? நரகமா இருக்கணும். இந்த 2 இடத்துல ஏதாவது இடத்துல தான் உங்க நித்தியம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பரலோகத்துக்கு போற அளவுக்கு நீ வாழணும் இந்த நாட்கள்ல. ஆமென். அல்லேலூயா. நீ ஆயத்தப்படு. சொல்லுங்க, நீ ஆயத்தப்படு. உன்னோடு இருக்கிற ஜனங்களை என்ன செய்ய? ஆயத்தப்படுத்து. ஆமென். இந்த 2 வேலை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாஸ்டரா இருக்கலாம், அல்லது எவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், அல்லது ப்ராஃபட்டா இருக்கலாம், அல்லது விசுவாசியா இருக்கலாம். இப்பதான் வந்த விசுவாசியா இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான். நீ ஆயத்தமா இருக்கிறியான்னு தான் ஆண்டவர் கேட்பாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நீ பாஸ்டரா பரலோகத்துக்கு கேட்க மாட்டாரு என்ன பார்த்து. ஆமென். ஆண்டவர் சொல்ல, நீ பரிசுத்தமா இருந்தியாப்பா, எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸ், பைபிள்ல இருக்கிற எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸும் உனக்கும் ஏற பொருள்தான். எல்லா பிலீவர்ஸுக்கும் எப்படி செட் ஆகுதோ அதே போல அதை விட அதிகமாக செட் ஆகுது எனக்கு. இப்போ உங்ககிட்ட 100 கேள்வி கேட்க போறாருன்னா என்கிட்ட 200 கேள்வி கேட்க போறாரு. இப்போ பெரிய பிரச்சனையே அதுதான். ஆமென். சொல்லுங்க. அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் என்ன ஆகாதீங்கன்ட்டார்? போதகர் ஆகாத அப்படின்ட்டார். என்ன ஆக்கினையா? ஆமா, உங்களுக்கு 100% பிரச்சனைனா எனக்கு 200% பிரச்சனை. I have to write more exams than you. நிறைய ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். உங்கள்கிட்ட நிறைய கொடுத்துருக்கிறாருன்னா உங்ககிட்ட என்ன செய்வார்? நிறைய கேட்பார். அழைப்பை கொடுக்குறாருன்னு வச்சுங்க. என்னது? ஒரு அழைப்பை கொடுக்குறாரு ஆண்டவர். தம்பி, ஆண்டவர் ஒன்று அழைக்கிறார், ஊழியதுக்கு வான்னு என்ன செய்கிறார்? கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய தடவை உங்ககிட்ட பேசிட்டே இருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு தடவை பேசுனதுக்கும் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்களான்னு பார்ப்பார். அதுக்கே ஒரு கணக்கு இருக்குது டேலி பண்ணுறதுக்கு. பரலோகத்தில் நீ ஓடினதுக்கு, எஸ்கேப் ஆனதுக்கு, தப்பிச்சதுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு கணக்கு கொடுத்தாகணும். ஆண்டவர் கேட்பேன், ஏண்டா வெட்டியாவா உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு என்ன செய்வார்? கணக்கு கேட்பார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு நாள் என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். மனிதன் இந்த பூமியிலே செய்கிற எல்லா கிரியைகளுக்கும் கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு நாள் ஒன்று வருகிறது.
You are going to give account for your family. You are going to give account for your finances. உங்கள் பணத்துக்காக நீங்க கணக்கு கொடுக்கணும். உங்க குடும்பத்துக்காக கணக்கு கொடுக்கணும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நீங்க கணக்கு கொடுக்கணும். உங்க ஸ்கூலுக்காக நீங்க என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். உங்க ஆஃபீஸுக்காக நீங்க என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். உங்க நண்பர்களுடைய கணக்கு கொடுக்கணும். என்ன தங்கச்சி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஐயா சொல்லியா, நீதான்யா. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எல்லாருக்கும் ஏசு பற்றி சொல்லியிருக்கியா? கேட்பார். நான் கேட்கறதில்ல, அவர் கேட்பார். அவர் கேட்கிறவர்கிட்ட நம்ம பதிலாம் சொல்ல தேவையில்ல. ஏன்னா கேள்வியும் அவரே, பதிலும் அவரே. எல்லாவற்றையும் பார்த்துட்டு நம்ம போய் அங்கே போய் ஜேம்ஸரோட ஏமாத்திடலாம் ஈஸியாக. ஆமாம்மா இன்னைக்கு ஜோம் பண்ண அப்படின்னு அல்வா கொடுத்துடலாம். திருநெல்வேலிக்கே அல்வா கொடுக்குற ஆட்கள் தானே நம்ம. சொல்லுங்க, அரியலூருக்கே சிமெண்டா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. யோ, நாங்களே சிமெண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், எங்களுக்கே சிமெண்ட் தெரியா? நீ யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே இருக்கிறார் என்று அறியுங்கள். Know that he is at the door. அவர் இங்கே பக்கத்தில் இருக்கிறாருன்னு அறிந்து கொள். ஏனென்றால் அந்த அறிவு தான் உங்களை தேவனுடைய பயபக்திக்கு நேராய் நடத்துகின்றது. இன்னும் பல வருடங்கள் இல்லை. சொல்லுங்க, இன்னும் பல வருடங்கள் இல்லை. நேற்று இரவு நேரத்தில் அடையாளங்கள், வருகையின் அடையாளங்கள் என்று சொல்லி சில காரியங்களை நான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போது, நாசா விஞ்ஞானிகள் கடந்த இந்த மாதம் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி, இந்த நவம்பர் மாதம் நாசா விஞ்ஞானிகள் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு பெரிய அஸ்ட்ராய்டு அட்டாக், அதாவது வானத்திலிருந்து ஒரு பெரிய கல் பூமியை நோக்கி வந்து விழுந்தால் அமெரிக்கர்களை எப்படி காப்பாற்றலாம் என்று சொல்லி அதே போல் ஒரு சினாரியோ உருவாக்கி என்ன செய்வாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு அட்டாக் வந்துச்சுன்னா எப்படி ஜனங்கள்லாம் பாதுகாக்கிறது அப்படின்னு என்ன செய்வாங்க, அமெரிக்கர்களை எப்படி காப்பாற்றுறதுன்னு ஒரு ஆராய்ச்சி. அதாவது தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணியிருக்கவே மாட்டான், அட்டாக் பண்ணால் எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒரு ட்ரைனிங் எடுப்பான்ல, அந்த ட்ரைனிங்கை யார் பண்ணிகிட்டு இருக்கா? நாசா விஞ்ஞானி பண்ணிட்டு இருக்கான். பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த அஸ்ட்ராய்டு அட்டாக் வந்துச்சுன்னா எப்படி தப்பிக்கிறதுன்னு என்ன செய்கிறான். உடனே எல்லாரும் கேட்குறாங்க, யோ என்னையா, நாசாவோட வெப்சைட் எல்லாத்துலேயும் போய் பார்த்து ட்ரெயினில் எடுத்து பார்த்தா நாசாவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வர 2020 ஒரு வேளை, என்னது நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கணும், 2020 ஒரு வேளை ஒரு பெரிய விண்கல் பூமியிலே விழுவதற்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதுவும் நேர நியூயார்க் சிட்டி மேலே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கான். எது மேலே விழுறதுக்கு? நியூயார்க் சிட்டி மேலே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது கடலில் விழுறதுக்கு என்ன இருக்குது, நியூயார்க் சிட்டி பக்கத்தில் என்ன இருக்குது, கடல் இருக்குது, அதில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா ஒரு டூம்ஸ் டே, அதாவது அது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டூம்ஸ் டே ரெஸ்கியூ ஆப்ரேஷன். டூம்ஸ் டே அப்படின்னா அந்த அந்த அமெரிக்காக்காரங்களுக்கு அந்த டூம்ஸ் டேனா அந்த கடைசி நாள். பைபிள் படி அந்த வேர்டு வந்து பிப்ளிக்கல் டேர்ம் என்னென்னா கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள். என்ன நாள்? அவன் நம்புகிறான் வரப்போகுது அப்படின்னு. ஆமென். டூம்ஸ் டே வரப்போகுது. என்ன டே வரப்போகுது? டூம்ஸ் டே வரப்போகுது. அதுக்கு ஒரு என்ன செய்யணும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ரெஸ்கியூ ஆப்ரேஷன், தப்பிச்சுக்கிறதுக்கு. அவன் இருக்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டான் பாதி பேர். எதில்? அவன் இருந்துட்டு போகிறான், அவன் செலவு பண்ணுறான், அடியில் பூமிக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு பங்கர்ஸ் எல்லாம் கட்டி. நியூஸில் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த பங்கர்ஸ் எல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்துச்சு, நியூஸ்லேயும் வந்துச்சு. நம்ம எல்லாம் பார்ப்போம், அப்படியா ரூம் நல்லா இருக்கே, அதில் எனக்கு ஒரு ரூம் கிடைக்குமா அப்படின்னு கேட்போமா ஒழிய, அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பரலோக ரூம்குள்ளார போகணுன்ற எண்ணம் நமக்கு என்ன செய்யவே வராது, வரவே வராது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எடுத்து வாசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் எப்படி விழுமான் தெரியுமா பூமி மேல. 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல, அது காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழும். வானத்தின் நட்சத்திரம் பூமியிலே விழும் என்று சொல்லப்படாமல் வானத்தின் நட்சத்திரங்களும் விழுந்தது. அமெரிக்காக்காரனுக்கு தெரியும், நாசா விஞ்ஞானிகளுக்கு தெரியும், நிறைய நட்சத்திரங்கள் எதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இன்னொரு
ஒரு இருதயத்தை, உங்க இருதயத்தை நொறுக்கிற அளவுக்கு ஒரு காரியத்தை சொல்ல போறேன். நாசா விஞ்ஞானிகள்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 35% மட்டுமே கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு 95% பேரு பைபிள் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்றான். 95 பேரு என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டா இயேசுவை விசுவாசிக்கிறான். இதுக்கு ஆதாரம் நெட்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க. எப்படா இந்த 10 வருஷத்துல 35% இருந்தவன் 95% இருக்கிறான்னா பார்த்துட்டான். என்ன வருது எல்லாமே பூமியை நோக்கி அப்படியே அம்பு விட்ட மாதிரி என்ன செஞ்சிட்டு இருக்குது, கல்லா வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல சொல்லலாம் மண்ணா போக. எப்படி போக? ஆமா, ஒரு நாள் எல்லாம் என்னதான் போக போகுது, நம்ம கட்டி இருக்கிற பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் ஒரு நாள் என்னதான் போக போகுது. ஆமா, பெரிய பெரிய கட்டடங்கள், வான் உயர கட்டடங்கள் எல்லாம் ஒரு காலத்துல பூமியோடு பூமியா போகுது. நான் சொல்றேன், இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. சீக்கிரத்துல நடக்க போகுது. இந்த மாசம் டூம்ஸ்டே ரெஸ்கியூ ஆபரேஷன் நடத்திருக்கிறான் அமெரிக்கா. பயந்து போய் அதுல சில பேர் சொல்றான் டிசம்பர்லயே கூட ஏதாவது நடக்கலாம், என்னைக்கு வேணாலும் நடக்கலாம். அவன் சொல்றான் நாங்க நடக்கும்னு சொல்லல, நாளைக்கே நடந்தா நாங்க என்ன பண்றது? அதாவது வானத்துல மார்ஸ் வரைக்கும் பார்க்கிறவனால நட்சத்திரம் வர்றதை பார்க்காமல ரெடி ஆயிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? அவன் சில பேர் சொல்றான் ஒருவேளை 100 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கலாம், அதனால இப்போ ரெஸ்கியூ ஆபரேஷன். 100 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறதுக்கு இன்னைக்கு என்னடா ரெஸ்கியூ ஆபரேஷன்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஐயா, வருகை மிக சமீபமாக இருக்கிறது. பலர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். இந்த பூமியில இருக்கிற பலருக்கு தெரியும் என் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று. வேதத்தின் அடிப்படையில் வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் அதிகமா இந்த பூமியில என்ன செய்ய போகுது, விழப்போகுது. ஆண்டவர் சொல்றாரு அதுக்கு முன்னாடி என் ஆண்டவர் வந்து விடுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் நடக்கிறதுக்கு முன்னாடி 4:1 நடக்கணும். என்ன நடக்கணும்? 4:1 என்னது? இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. காண்பிப்பேன் என்று விளம்பினது. நல்லா கவனிக்கணும். அங்க இவர் போய் மேல போய் பார்த்தா திருச்சபை அங்கே சிங்காசனத்தில் இருக்கிறது. 24 மூப்பர்கள் கிரீடங்களோடு இருக்கிறார்கள். அங்க பாத்தீங்கன்னா சகல பாஷைக்காரரும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். சபை சொல்லுது ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டீங்களே உமக்கு நன்றின்னு பாடிக்கிட்டு இருக்குது. அப்போ 6ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி 4ஆம் அதிகாரத்திலே சபை எங்க போயிடுச்சு? இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி என் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்து விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. திருச்சபை இந்த பூமியிலிருந்து என்ன செய்யப்பட போகிறது? எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. ஆமென், அல்லேலூயா. சீக்கிரமா அந்த பரலோக நம்பிக்கைக்கு போக போறோம். இன்னைக்கு என்ன கேள்வினா, இந்த பூமியில நீ வாழும்போது இயேசுவை நீ ஆராதிக்க விட்டால், நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய உயர்ந்த ஜாதியில பிறந்தவனா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய மேதையா படிப்பாளியா இருந்தாலும் சரி, இயேசு இல்லை என்றால் உன் வாழ்க்கையில நித்தியம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த நித்தியத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். நான் மற்றவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன், நற்செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நமக்கு ஒரு பரலோக வீடு இருக்கு. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க. 2ஆவதாக ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் வரும்போது ஆண்டவர் சொன்னார், முதல் பிரசங்கம், பேதுருவினுடைய முதல் பிரசங்கம், யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் அடிப்படையில் அவர் செய்த முதல் பிரசங்கம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி நாட்களின் அடையாளம் 17ஆம் வசனத்துல அவர் சொல்றார், கடைசி நாட்களில் அப்படியே 19ஆம் வசனத்துக்கு வாருங்க. அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும். இங்க சொல்றாரு தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களை காட்டுவேன். உங்களை எத்தனை பேருக்கு போன மாசம் இந்த மாசம் டெல்லி புகைக்காடா மாறினது எத்தனை பேருக்கு தெரியும்? நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்களா? வண்டி நிறைய விட்டு என்ன ஆக்கிட்டாங்க. டெல்லியில புகைக்காடுன்னு பார்த்த அதே நேரத்தில் இங்க வண்டி ஓட்டுறவனுக்கு தான் தெரியும். தமிழ்நாட்டில் நாங்க ரோட்ல போறோம், பாலஞ்சனே ரோட்ல ஒரு புகையா இருக்குனே, கண்ணே தெரியலனே. என்னது பார்த்தமையா? இரவு நேரத்தில் கண்ணு தெரியல, பகல் நேரத்தில் கண்ணு தெரியல.
சுற்றி இருக்கிற பல இடங்கள்ல என்ன இருக்குது, அங்கே தான் ஏகப்பட்ட வாகனம், புகை மாசு. நீங்கள் சொல்லுவேன், அப்போ அரியலூரில் ஃபேக்ட்ரி நிறைய இருக்குல்ல பாஸ்டர். விடுங்க, அரியலூரை விடுங்க, ஃபேக்ட்ரியே இல்லாத பகுதிக்கு நான் உங்களை கூட்டு போகிறேன். அதே மாதிரி தான் இருக்குது. இந்த ஊர் இல்லை, அமெரிக்காவில் புகை, அப்படியே புகை மண்டலம் அப்படியே உள்ள வருது. ஆஸ்திரேலியாவில் புகை மண்டலம், அப்படியே பெரிய புகை மண்டலம், அப்படியே ரவுண்டாக எப்படியும் ஒரு மலை அளவிற்கு உயரத்துக்கு புகை காடு. நான் வீடியோ உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்கிட்ட பர்சனலாக அப்புறம் கேளுங்க, நான் உங்களுக்கு வீடியோலாம் அனுப்பி வைக்கிறேன். எத்தனை வீடியோ உங்களுக்கு வேணும் எவிடன்ஸுக்கு? அப்படியே புகை வந்து அப்படியே மூடுது எல்லாரையும். ஹெச்டியில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக. ஃப்ரீ டைமில் உட்காந்து நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். ஆர்வமாக இருக்கிறவங்க மட்டும் கேளுங்க. ஆமென். நல்லா கவனிக்கணும். நடக்கிற சம்பவம் இந்த மாதம் நடந்திருக்கு, நம்ம வீட்டில் நடக்கலைன்றதுனால நீங்கள் சொல்கிறீங்க புகைக்காடு, அதெல்லாம் பனி பாஸ்டர். என்னவா பனி? என்னது பனி? மிஸ்ட்னா கவர்மெண்ட் அதை என்னன்னு சொல்லாது, புகைன்னு சொல்லாது. அல்லேலூயா. அது மாசுபட்டுருக்குதான். எத்தனை மாசு? 500 மடங்கு மாசுபட்டுருக்குதான். இன்னைக்கு இருக்கிற புகைக்காடு, இந்த புகை சுவாசிக்கிறவங்களுக்கு கேடுன்னு சொல்லி டெல்லி அரசு எல்லாருக்கும் என்ன கொடுத்துச்சு? முதல்ல 3 நாள் பிள்ளைகளுக்கு மாஸ்க் கொடுத்துச்சு. அப்புறம் 3 நாள் ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன செஞ்சது? லீவ் விட்டுச்சு. எத்தனை பேர் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க? இதை பார்த்தீங்களா? அதை பார்க்கும் போது இதெல்லாம் வருகைக்கு அடையாளமாகவே நமக்கு தெரிஞ்சிருக்காது. பொல்யூஷன் அப்படின்னு தான் நினச்சிருப்போம். பொல்யூஷன் இஸ் ஒன் ஆஃப் த சைன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் கம்மிங் பேக் டு திஸ் வேர்ல்ட். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் இந்த பூமி மாசடைவது. என்ன அடைவது சொல்லுங்க? அல்லேலூயா. அடுத்ததாக 3வது ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எடுத்து வாசிச்சு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கங்க, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் என்ன நடந்துச்சு? மெயினா நோவானா உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? மழை. எப்படி எப்படி எப்படி? நோவாவின் காலம்னா போன டிசம்பர் மாதம் என்ன நடந்துச்சு மெட்ராஸில்? வெறும் வெள்ளமாங்க, மெட்ராஸே தூக்கிட்டு போயிடுச்சுங்க. நான் இப்போ போயிருந்தேன் முடிச்சூரில். அவன் சொல்கிறாங்க அவங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி, சில இடத்துல 2வது ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி. எத்தனை ஃப்ளோர் வரைக்கும்? 2வது ஃப்ளோர் வரைக்கும். சில இடத்துல வீடே இல்லை. எத்தனையோ 1000 பேர் செத்துட்டாங்க, நமக்கு கணக்கு இல்லை. சரி, அங்கே மட்டும்தானா அப்படின்னா இந்த வருஷம் 2 மாசத்துல நடந்த கடந்த 100-150 வருடங்களில் இல்லாத பெரிய வெள்ளங்களை நான் உங்களுக்கு கணக்காடுறேன். அக்டோபர் 16ஆம் தேதி பிலிப்பைன்ஸில் ஃப்ளட்டு, அதே 16ஆம் தேதி வியட்நாமில் வெள்ளம், 19ஆம் தேதி ஹாங்காங்கில் பெரிய வெள்ளம், 21ஆம் தேதி கொலம்பியாவில் பெரிய வெள்ளம், 22ஆம் தேதி ஸ்பெயினில் வெள்ளம், 24லேருந்து 26 வரைக்கும் இந்தோனேஷியாவே கரை புரண்டு ஓடியது வெள்ளம், 28ஆம் தேதி ஜோர்டன் நாட்டில் வெள்ளம், 28-30 அக்டோபர் 28-30 எகிப்தில் வெள்ளம், 29ஆம் தேதி மலேசியாவில் வெள்ளம். எல்லாம் நான் சொன்னது மெட்ராஸை விட அதிக வெள்ளம். நான் இங்கே சொன்னதெல்லாம் வீடியோ வச்சுருக்கேன். ஏங்க சுனாமி வீடியோவை போட்டு காட்டிட்டு வெள்ளம்ன்றீங்களே நான் திட்டுவேன். அந்த மாதிரி இருக்குது எல்லா வெள்ளமும். எப்படி எப்படி? ஓ சும்மா ஊரா ஏமாத்தாதையா, இது சுனாமி, ஜப்பான் சுனாமி அடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதே போல் வெள்ளம். ஜப்பான் சுனாமி லைவாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடெல்லாம் அடிச்சுட்டு போய் அப்படியே எல்லாம் அதே மாதிரி அதே பேட்டர்னில் நான் சொன்ன நாடுகள் எல்லாம் தொடர்ந்து இன்னையிலேருந்து நியூஸில் பாருங்கள், எல்லா இடத்துலையும் என்ன இருக்குதுன்னு தெரியும் வரும் உங்களுக்கு. வெள்ளம் இருக்கும். அடித்தா மழை எப்படி தான் ஊற்றுன்னு பிச்சுக்கிட்டு ஊற்றும், இல்லைன்னா என்ன இருக்காது. இந்த வருஷம் நமக்கெல்லாம் சங்கு. யாருக்கு எந்த விவசாயிக்கும் என்ன கிடையாது? மழை கிடையாது. நம்ம ஆண்டவர் மேலே வருத்தப்பட்டும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் பாவம் பெருகி விட்டதுனால நான் மழை தரமாட்டேன் அப்படின்றார். எதை தரமாட்டேன்? நீ கழுதைக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நான் என்ன தரமாட்டேன் சொல்லு? மழை தர மாட்டேன். சாரி பார்த்து ஒரு உதவியை போஷித்தவர் உங்களை போஷிப்பார்.
சொல்லுங்க, மழை இல்லைனாலும் எனக்கு சோறு வரும். அல்லேலூயா. ஐயா, தேசம் தன் பாவத்தினாலே, தன் அக்கிரமத்தினாலே அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. மழை இல்லை அல்லது மழை அதிகமாய் பெய்கிறது. ஆமென். இதுதான் நோவா காலத்தின் நிலை. மழையே அதுக்கு முன்னாடி பெஞ்சதில்ல, அடிச்சா என்னவா பெஞ்சது? பெருவெள்ளமாய் பெய்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே எப்பொழுதும் நடக்கிறது, மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அடுத்த அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே நிறைய அடையாளங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த நாட்கள்ல எடுத்து வாசிங்க. வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். worship him. அவரை துதிங்க, அவருக்கு மகிமையை கொடுங்க. அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். நல்ல கவனிக்கணும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். நித்திய சுவிசேஷம், இட்டர்னல் காஸ்பல். என்ன காஸ்பல்? உலகம் எங்கும் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு சுவிசேஷ பிரபல்யம் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சுவிசேஷ பிரபல்யம் இந்த நாட்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் ஃபுல்லா டிவியில் எந்த சேனல் தரங்க, அங்கே யார் இருக்கா? நம்மளால யாராவது ஒருத்தர் மைக்கை பிடிச்சிட்டு என்ன செஞ்சுட்டு இருப்பார்? சுவிசேஷம் சொல்லிட்டு இருப்பார். ஏகப்பட்ட சேனல்ஸ் இன்னைக்கு, கிறிஸ்டியன் சேனல்ஸ். ஆன்லைனில் போங்க, உள்ளே போனீங்கன்னா ஜீசஸ் லவ்ஸ் யூன்ற வேர்டு நீங்கள் எந்த வெப்சைட்டுக்குள்ளே போனாலும் இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது ஆட்ல என்ன வருது? ஜீசஸ் லவ்ஸ் யூ. டு யூ வாண்ட் டு அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்? இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? அந்த வார்த்தை என்ன செய்கிறது? டு யூ வாண்ட் டு நோ அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட்? டு யூ வாண்ட் டு நோ அபவுட் யுவர் சால்வேஷன்? உன் ரட்சிப்பை குறித்து அறிந்து கொள்ள விரும்புகிறியா? வந்து கொண்டே இருக்கிறது. என்ன நடக்குது? உலகமெங்கும் சுவிசேஷ பிரபல்யம் நடந்து கொண்டிருக்கிறது. உலகமெங்கும் ஆராதனை, அபிஷேகம். எல்லா இடத்துலையும் எல்லாரும் ஆராதிக்கிறான். தப்பு தப்பா ஆராதிச்சாலும் ஆராதிக்கிறான். எப்படி ஆராதிக்கிறான் சொல்லுங்க? நடக்குதா இல்லையா? ஆண்டவர் சொன்னார், வருகைக்கு முன்பாக நிறைய கூட்டம் வரும். நம்ம நிறைய கூட்டம் நடத்த ஆரம்பிச்சோம்னா என்ன அர்த்தம்? ஏசப்பா வரப்போறாரு, அதனால அவரே தூங்கிட்டு இருக்கிறவனெல்லாம் எழுப்பி விட்டுடே, என்ன மீட்டிங் நடத்தாம தூங்குற அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்லுங்க? எழுப்பி விட்டு வேலை வாங்குறாரு. எப்படி வேலை வாங்குறாரு? தூங்குறவனை எழுப்பி விட்டு வேலை வாங்குவாங்களா? ஆமென். இந்த வருஷம் நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. பாஸ்டர்ஸுக்கு வேறு என்ன செய்யணும்? ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். 150 பேர் இந்த வருஷம் ஹெல்ப் பண்ணணும். ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் செலவாகும். ஆண்டவரே, அவ்வளோ ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய செய்ய வேண்டியது இருக்கு, நான் என்ன செய்யறது அப்படின்னு நினச்சி இந்த வருஷம் ஆராதனை பெருவிழாவை என்ன செய்வோம்? தள்ளி போடுவோம் அப்படின்னு நினச்ச அடுத்த நாள் காலையிலே ஆராதனை பெருவிழா என்ன ஆகுது? கன்ஃபார்ம் ஆயிடுது. ஆமென். என்னையா நடக்குது? ஆண்டவர் சொல்லாரு, அப்பா நீ வேலை செய்ய வேண்டிய நேரம் இது. ஏன்னா அப்பா வரப்போறாரு சீக்கிரத்தில். அல்லேலூயா. இது சும்மா அமைதியா இருக்கிற காலம் அல்ல. அப்பா சீக்கிரத்தில் வரப்போறாரு. அப்பா வரப்போறாருன்னா அனௌன்ஸ்மெண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க. இந்த ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே வந்து பெல் அடிப்பாங்க. முதல் மணி என்னப்பா அர்த்தம்? முதல் மணி அடித்தா 1 மணி அடித்தா 3 ஸ்டேஷன் முன்னாடி இருக்குன்னு அர்த்தம். 1 மணி அடித்தா எத்தனை ஸ்டேஷனில் இருக்குதுன்னு அர்த்தம்? ஆமாம். 2 தடவை அடித்தா முந்தின ஸ்டேஷனுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். டங் 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 டங்குன்னு அடித்தா ட்ரெயின் எங்கேருந்து ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அடிக்கிறோம் நம்ம டங் 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 டங்னு. என்ன அர்த்தம்? டே ஏசப்பா சீக்கிரம் வந்துட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏதோ வாசல் அருகே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ட்ரெயின் போனதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வராது. என்ன வராது? ட்ரெயின் போனதுக்கப்புறம் என்ன வராது? ஐயா இந்த சத்தம் இப்போ தான் வரும். ட்ரெயின் வர்ற வரைக்கும் தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்பா வர்ற வரைக்கும் தான் செய்தி வந்துக்கிட்டு இருக்கும். அப்பா போன பிறகுலாம் உனக்கு செய்தி கேட்காது. ஆமென். அப்புறம் நீயா உட்காந்து ரத்த சாட்சியாக தான் என்ன செஞ்சாகணும்? உயிரை கொடுத்தாகணும். இயேசுவை பார்க்கணும்னா. அல்லேலூயா. இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால்
உன் வாழ்க்கையில ரட்சிப்பு உனக்கு கிடைக்காது. ஆமென். இது நீ தேவனுக்காக எழும்ப வேண்டிய காலம். ஆமென். ஆண்டவர் சொல்ல எண்ட் டைம் மெசேஜ், எண்ட் டைம் காஸ்பல், கடைசி கால அப்படின்ற அந்த வேர்டு நிறைய பிரயோஜனப்படுத்தப்படுகிறது இன்னைக்கு தான். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளே கடைசி கால எழுப்புதல், கடைசி கால அறுவடை அப்படின்னு ஏகப்பட்ட புக்குக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய சுவிசேஷத்தை எங்கும் பிரபல்யப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த நாட்கள்ல ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எடுத்து வாசிச்சு பாருங்க. வேதாகமத்துல தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். முடிவு காலம் வரும். அது வரும்போது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி என்ன செய்வார்கள்? ஆராய்வார்கள். அறிவு பெருகி போகும். என்ன பெருகி போகும் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னா கடைசி காலத்துல என்ன பெருகி போகுமா? அறிவு பெருகி போகும். இன்னைக்கு மண்டையில எல்லாருக்கும் என்னதான் இருக்கு? அதிக அறிவு, ஐக்யூ. என்னது? ஆமா, நம்மளை விட நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கு? அறிவு அதிகமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மால் கலிகாலம்டா. என்னவா? கலிகாலம்டா. எப்படி பேசுது பாரு. அதாவது தாத்தா பாட்டிகளுக்கு பேர பிள்ளைங்க பேசுறத பார்த்து ஒரு விதத்தில் ஆச்சரியமாகவும் இருக்கு. எல்லாரும் என்ன இவ்வளோ அறிவா பேசுறான் பாரு. ஒரு காலத்தில் பாட்டி தாத்தா வாயமடுறா, என்ன பேசிருக்கு திமிருதனமா அப்படின்னவங்க இப்ப வார்த்தையே மாறி போச்சு. எப்படி இருக்கு? ஏன்டா எவ்வளவு அறிவா பேசுறான்னு நம்மளால சொல்லிட்டு இருக்கான்னா அறிவு பெருகி போகும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு கடைசி காலத்துல. அல்லேலூயா. இதுவே நீங்க உங்க பேர பிள்ளைய பார்த்து அடிப்பாவி இவ்வளோ அறிவா பேசுறியே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாலே அப்பா சீக்கிரத்துல பக்கத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. சொல்லுங்கய்யா. ஐயா 2 வயசு பையன் செல்போன் எடுத்து வச்சுக்கிட்டு யூடியூபுக்குள்ளார போய் ஸ்பைடர் மேனை போட்டு ஸ்பைடர் மேன் படத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். எத்தனை வயசு பையன்? 2 வயசு பையன், குழந்தை, சின்ன பிள்ளைங்க. நடக்கிற சம்பவத்தை நான் சொல்றேன். எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில இந்த இன்னைக்கு சுத்தி பாருங்க, எல்லா இடத்துலையும் பாருங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய அறிவு என்ன செய்து விட்டது? பெருகி விட்டது. ஒரு காலத்தில் படித்தவன் யாருமே கிராமத்தில் என்ன செஞ்சதில்லை, இருந்ததில்லை. இன்னைக்கு படிக்காதவன் யாருமே எங்க இல்லை, கிராமத்தில் இல்லை. நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற நபரை கூட நீங்க கிட்டக்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? படிச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான்? எம்ஏ எம்ஃபில் படிச்சவன் விவசாயம் பண்றான். நீங்க பெரிய பெரிய எனக்கு தெரிஞ்சு டாடா ஏஸ் ஓட்டுறவங்க எல்லாம் எம்ஃபில் படிச்சவங்க எனக்கு தெரியும். டாடா ஏஸ் சாதாரண வேலையில் இருக்கிறவங்க கூட என்ன படிச்சிருக்கிறாங்க? பெரிய படிப்பு படிச்சிருக்கிறாங்க. என்னாச்சு? அறிவு. ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கு இங்கிலாந்தில் போய் படிச்சுட்டு வந்தா நம்ம காந்திஜியை பற்றி சொல்லும்போது சொல்லுவோம், இங்கிலாந்தில் போய் என்ன செஞ்சாராம்? படித்தாராம் அப்படின்னு. எப்படி? நான் படிக்கும் போது ஐயோ அப்பா இங்கிலாந்துலலாம் போய் என்ன செஞ்சுக்கிறாரு? படிச்சிருக்கிறாரு. அந்த காலத்தில் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுனா ஒரு பெரிய சாதனை. இந்த காலத்தில் குப்பனும் சுப்பனும் சொல்லிட்டு இருக்கான். குப்பன் சொல்கிறான், ஏய் ஐ எம் கோயிங் டு அமெரிக்கா மேன் அப்படின்றான். சுப்பன் சொல்கிறான், ஏய் ஐ வில் பி கமிங் டு ஜெர்மனி மேன் டுடே. ஏய் என்னடா குப்பன் சுப்பன்லாம் அமெரிக்கான்றான் ஜெர்மனின்றான். நான் ஆண்டவர் சொன்னார் எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? நல்லா படிப்பான். பெரிய ஆள்லாம் பார்த்து அடியாத்தி எல்லாமே நல்லா படிச்சிருக்கு. இவன் இங்கே கிராமத்தில் ஒரு தாத்தா பேசிக்கிறாரு. கிராமத்தில் ஒரு தாத்தா பேசிக்கிறாரு. சொல்கிறாரு, என் பேரன் இன்னைக்கு சப்பான்லேருந்து எங்கே போகிறான்? அமெரிக்காவுக்கு போகிறான். ஒரு பாட்டி சொல்லுது, உன் பேரன் அமெரிக்கா தான் போகிறானா? அமெரிக்காவில் என் பேரன் ரொம்ப வருஷம் இருந்து பிடிக்கலன்னு சொல்லி அவன் ஆஸ்திரேலியாவிலேருந்து இன்னொரு நாடு கனடாவுக்கு போயிட்டு இருக்கான். நான் அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், ஒருத்தர் இங்கிலாண்டில் இருந்தார். ரொம்ப சந்தோஷம், இங்கிலாந்தில் இருக்கிறார். இங்கிலாந்தில் இருக்கிறவரை பாதுகாத்துக்கணும்னு ஜோம் பண்ணியிருக்கேன். திடீர்னு பார்த்தா அவர் ஆஸ்திரேலியாவில் வந்து செட்டில் ஆகிட்டாராம். என்னடா நடக்குது? என்னமோ பக்கத்து வீட்டுக்கு போகிற மாதிரி எல்லாம் போயிட்டு வரான். என்னடா நான் அறிவு என்ன செஞ்சிருச்சு? பெருகி போச்சு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். அந்த காலத்தில் இருந்தவன் சேர நாட்டிலேருந்து சோழ நாட்டுக்கு வர முடியாது, சோழ நாட்டிலேருந்து பாண்டிய நாட்டுக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது, கொண்டுருவாங்க அடிச்சு. ஆனால் இந்த அப்பயே என்ன பாடிட்டாங்க? சும்மாவாது டயலாக் அடிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தான் நம்ம சொல்லலாம், யாதும் ஊரே எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம்.
ஏன்யா இப்படி ஆச்சு? அறிவு பெருகும். அந்த அறிவு பெருகும் மட்டும் இல்லை, அதுலேயே இன்னொரு அடையாளம் சொல்லியிருக்காரு. கடைசி காலங்களில் என்ன நடக்குமா, மனிதர்கள் இங்கும் அங்கும் என்ன செய்வார்கள். அந்த வேர்டை இங்கிலீஷ் வேர்டில் தே வில் கோ டு அண்ட் ஃப்ரோ அப்படின்னு இருக்கும். பாருங்களேன், அந்த வசந்த பாருங்க, மெனி ஷால் ரன் டு அண்ட் ஃப்ரோ. அந்த டு அண்ட் ஃப்ரோன்ற வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டு அண்ட் ஃப்ரோன்னா என்னது? டிராவலில் யூஸ் பண்ணுற வேர்டு. என்னது? ஒரு டிரான்ஸ்லேஷனில், ஒரு கமெண்ட்ரியில், டிக்ஷனரியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வில் பி இன்டென்சிஃபைடு. என்ன ஆகுமா ஐயா? உங்கள் ஊரில் இதே இந்த அரியலூரில் எனக்கு தெரிஞ்சு 30 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி ஸ்கூலுக்கு மாட்டு வண்டியில் தான் போனான். எதில் போனா சொல்லுங்க? மாட்டு வண்டியில் தான் தேட்டருக்கு போனோம். சரியா? பஸ் ஸ்டாண்டு போகணுன்னா எதுக்கு தான் போனோம்? மாட்டு வண்டி. ஸ்கூலுக்கு போகணுன்னா என்ன வண்டி? மாட்டு வண்டி. நம்ம கிராமத்திலே மாட்டு வண்டி தான், இங்கே சிட்டிலேயே மாட்டு வண்டி. மெட்ராஸில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் என்ன செஞ்சுட்டு போனான்? இழுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தான். மனுஷன் இழுத்துட்டு போகிற ரிக்ஷா, அதுக்கப்புறம் சைக்கிள் ரிக்ஷா. அதுக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி போவோம். 30, 50, 100 வருஷத்துக்கு முன்னாடி போவோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் எதிலடா போயிட்டு இருந்தான்னா குதிரை வண்டியில் போயிட்டு இருந்தான். எதில்? எத்தனை வருஷமா குதிரை யூஸ் பண்ணா? கிட்டத்தட்ட 5900 வருஷம். மனிதனுடைய வாகனம் எதுதான்? குதிரை தான். எங்கயா குதிரை எங்கயா மாறுச்சு அப்படின்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் குதிரை மாறுச்சு. என்னவா மாறிடுச்சு? ஹார்ஸ் பவரா மாறிடுச்சு. என்னவா மாறிடுச்சு? குதிரை திறனா மாறிடுச்சு. என்னவா மாறிடுச்சு? குதிரை திறன். இப்போ குதிரை திறனுக்கு என்ன வந்துருச்சு? வாகனம் வந்துருச்சு. குதிரை 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் அப்படின்னா, அல்லது 40 கிலோமீட்டர் ஸ்பீடு குதிரையோட வேகம், அல்லது 60 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு வச்சுக்கிட்டா, இன்னைக்கு ஹார்ஸ் பவர். என்னது? ஹார்ஸ் பவர், குதிரை வேகம். ஒரு காலத்தில் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலே அப்பா இவ்வளோ வேகமாக போகிறானே குதிரை வண்டியிலன்னு பார்த்துக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் தெரியுமா? 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு நம்மால் வீடியோ எடுக்கிறான். 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் நான் வாகனம் போய் கொண்டிருக்கிறது. என்னது? ஹல்லேலூயா. என்னையா நடந்துச்சு ஐயா? பூமியில் போகலாம், தரையில் போகலாம், தண்ணியில் போகலாம். இவ்வளோதான் வாழ்க்கை. இப்போ வானத்தில் போகிறான். வானத்தில் இப்போது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற ஏரோப்ளைன் 6000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுமா? எத்தனை கிலோமீட்டர்? இப்போது ஒரு ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சிருக்கிறான், ட்ரையலும் பார்த்துட்டான். அமெரிக்காவில் நியூயார்க்லேருந்து இங்கிலாந்துக்கு லண்டன் சிட்டிக்கு 11 நிமிஷம். எத்தனை நிமிஷம்? எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படின்னா கிட்டத்தட்ட 11,000 கிலோமீட்டர் ஸ்பீட். 11,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த ஃப்ளைட் என்ன செய்யும்? போகும். அதுக்குள்ளே உட்காந்துருக்கிறேன் உயிரோடு இருப்பானா என்னன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ நம்ம காரில் கொஞ்சம் இழுத்துட்டு போனாலே என்ன செய்யும்? அப்படின்னு கப்புன்னு பிடிக்கும். ஐயா எங்கேயா போயிட்டு இருக்கு உலகம்? வேகமாக எங்கே போகுது? அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வேகம் போகிறத வேகம் ஃபாஸ்ட். இன்னைக்கு வேர்ல்டே என்னது? சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். என்னது? சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். நாங்கள்லாம் அந்த காலத்தில் கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் அடிக்கிறதுக்காக போவேன். பத்மா கம்ப்யூட்டரில் தான் அவர் தான் 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுருந்தார். அதில் ஒரு கமாண்டை கிளிக் பண்ணிட்டு போய் டீ குடிச்சிட்டு வந்துடலாம். ஒரு சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி எப்படி அப்படின்றதுக்குள்ளே என்ன செய்யுது? சம்பாய் வரலன்னா அந்த கம்ப்யூட்டர் தூக்கி போடுப்பா, பெருசாக இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு வாங்கயா. செல்ஃபோனில் நீங்கள் தான் சொல்கிறேனே, செல்ஃபோன் நம்ம தான் வச்சுருந்தோம். இந்த அட்ரஸ் லிஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளார ஒரு காலத்தில் அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் எதாவது வச்சுட்டு மற்றவங்ககிட்ட எதாவது பேசிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அட்ரஸ் லிஸ்ட் என்ன செய்யும்? வரும். அதுக்கப்புறம் ஒன்றா மெதுவாக செலக்ட் பண்ணால் சுற்றி இன்றைக்கெலாம் அப்படி கிடையாது. அட்ரஸில் இங்கே தட்டுன்னு போனோன்னா கடன்னு வருது. கடன்னு அடிச்சு போய் எங்கேயா எல்லாம் ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கிறீங்க, எங்கேயா போகிறீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு கடைசி காலத்தில் எல்லாமே வேகமாகும். வேகமாக போகிறத பார்த்தா நினச்சிக்கோ நம்ம வேகமாக எங்கே போக போகிறோம்? சீக்கிரத்தில் வேகமாக வரப்போகிறார். என்னது வேகம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே இந்த காலத்தில் இதான் தெரியும். ஒரு காலத்தில் மனுஷனுக்கு தெரியாது வேகம்னா என்னன்னு. விவேகம் தெரியும் அவனுக்கு, வேகம் தெரியாது. இன்னைக்கு மனுஷனுக்கு விவேகம் தெரியாது. என்ன தெரியும்? வேகம் தெரியும். அல்லேலூயா. ஏன்யா வேகமாக வர்றேன்னு சொன்னவர் எப்படி வர? வித்தின் ட்விங்க்லிங் ஆஃப் an eye, ஒரு க்ஷண பொழுதிலே அது நடக்கும் அப்படின்றது இன்னைக்கு அர்த்தம் தெரியும். ஆமென். என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார் அறிவு பெருத்து போகும். அதாவது நாலேஜ். இன்னைக்கு பாருங்க,
நான் நிறைய சமையல் செய்வேன் ஈஸியாக. எல்லோரும் நினச்சிக்குவாங்க பாஸ்டருக்கு பயங்கர திறமைசாலி அப்படின்னு. நான் ஈஸியாக இன்டர்நெட்டில் போய் கூகுளில் போய் என்ன பண்ணுவேன், ஒரு 4-5 மெனுவை பார்ப்பேன், ரெசிபி. நானாக ஒரு புது மெனுவை என்ன செய்வேன், அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையா அது அடுத்த விஷயம். சாப்பிட்றவையும் பாடு, என்ன பாடு, சாப்பிட்றவையும் பாடு. ஆனால் என்ன செய்வோம், புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி செஞ்சுருவோம். என்ன ஆச்சு, எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கான். நாலேஜ், அறிவு எல்லாம் பெருத்து போச்சு. தீவிரவாதி ஈஸியாக அணுகுண்டு செய்கிறான், பாம்பு செய்கிறான். எப்படி செய்கிறான், எல்லாத்தையும் நம்மளால வெப்சைட்டில் ஏற்றி விட்றான். அவன் ஹேக் பண்ணி என்ன செய்கிறான், அதை எடுத்து அவன் செஞ்சிடறான். முடிஞ்சு போச்சு இன்னைக்கு. அல்லேலூயா. அறிவு பெருத்து போகும். ஆண்டவர் சொன்னார், அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அறிவு பெருத்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கல்வி பெருத்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேகம் அதிகரித்து விட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்முடைய திருச்சபை ஜனங்களெல்லாம் பாஸ்டர் கொஞ்சம் சீக்கிரமாக ஆராதனையை முடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்கிற நேரத்துக்குள்ளேயும் வந்துட்டோம். அல்லேலூயா. என்னடா அப்படின்னா வேகமாக போகுது உலகம். எப்படி போகுது, சபையும் கொஞ்சம் வேகமாக முடிஞ்சா நல்லா இருக்கும். I don't want to cut short our life span. Hallelujah. வேகமாக இயேசு வரப்போறாரு. எங்கே போகணும், பரலோகம் போகணும். எல்லாம் மலங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? Thank you, Holy Spirit of God. Thank you, Jesus. Thank you, Jesus. ஆண்டவர் சொல்றாரு, வருகைக்கு முன்பாக நடக்கும்னு சொன்னதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் வாசல் அருகே இருக்கிறார் என்பதை அறியுங்கள். அவர் வாசல் அருகே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். திருச்சபையே, அவர் வருகிறார் என்பதை அறிந்து வாழ வேண்டிய காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். Thank you, Holy Spirit of God. ஜாமக்காரனே, உன் சத்தம் கேட்கப்படட்டும். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் ஜாமக்காரனா இருந்து உங்க வருகை அநேகருக்கு நான் சொல்லணும்பா. ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார் என்பதை அநேகருக்கு சொல்ல, நீர் எனக்காக வந்தீர் என்பதை சொல்ல, பாவ மன்னிப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்க. ஆண்டவரே, இந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமா உண்டாகிற பாவ மன்னிப்பு ஆண்டவரே எங்க தேசத்து எல்லா ஜனங்களுக்கும் உண்டாக என்ன அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லுவோமா? ஓ, உன் பாதங்கள் எவ்வளவு அழகு. உன் தேவன் ராஜரீகம், உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். ராஜராஜன் சீக்கிரம் வருகிறார். இயேசுராஜன் சீக்கிரம் வருகிறார். ஓ, இயேசுராஜன் சீக்கிரம் வருகிறார். இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார். சீக்கிரம் வருகிறார். ஜாமக்காரனே, உன் சத்தம் கேட்கப்படட்டும். சத்தமா சொல்லுவோமா? நற்செய்தியாளனே, உன் பாதங்கள் எவ்வளவு அழகு. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த மதிய வேளையில உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் சீக்கிரமாய் வருகிறீர், வாசல் அருகே இருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே அநேகரை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்க திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் நண்பர்கள், சொந்தங்கள், உறவுகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக்கும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆண்டவரே ஜீவனுக்கு பங்கில்லாதவர்களா இருக்கிற எங்கள் சொந்தங்கள், உறவுகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்வார்களாக. ஒருவேளை இதுவரைக்கும் இயேசுவை அறியாதவர்களாய் ஒப்பு கொடுக்காம வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு ஒன்று ஒப்பு கொடுங்க. இயேசுப்பா சீக்கிரம் வரப்போகிறார். நீ கைவிடப்பட்ட நிலைமை உனக்கு வேண்டாம். இயேசு வரும்போது கைவிடப்பட்டு நீ மாத்திரம் இந்த பூமியிலே தனியாய் விடப்படுகிற நிலைமை உனக்கு வேண்டாம். உன்னை ஒப்பு கொடு. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் சீக்கிரத்தில் வரப்போகிறார். இந்த உலகத்துக்கு ஒத்து வாழ்ந்த வாழ்க்கை போதும். ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுங்க. பாவத்தோடு ஐக்கியப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை போதும். ஆண்டவர் சொல்றார், நீ என்னை பின்பற்றி வா, நீ என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ.
Thank you Jesus. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய வருகைக்கு எங்க பிள்ளைகள் குடும்பங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த பூமிக்குரிய எல்லா தேவைகளையும் சந்தியும். எங்க ஆகாரத்தை எங்களுக்கு தருகிறவர் நீர்தான். எங்களை வாழ வைக்கிறவர் நீர்தான். ஆண்டவரே, எங்கள் ஆகாரத்தை இந்த வாரத்தில் தாரும். எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான பொருளாதார ஆசீர்வாதங்களை தாரும். எங்கள் இந்திய தேசத்தின் ஆண்டவரே நிலைமை மாறட்டும், பொருளாதார நிலைமை மாறட்டும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் ஆண்டவரே இந்த நிலைமை சீரடைந்து உம்முடைய வருகைக்கு முன்பதாக ஒரு மாபெரும் எழுப்புதல் எங்கள் தேசத்தில் வருகிறது நாங்கள் காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் இதயத்தோடி போனீங்கதான், என்